ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட வேலு சசிய அப்படியே தூக்கிட்டு போய் வெளில தூக்கி போட்டு கதவை சாத்தி வெளில துரத்தி விட்டுருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பத்து வாட்ச் ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இன்னொன்று பக்கம் சசியும் இங்க அழுதுகிட்டே வெளில வரா. உடனே நம்மளோட ரோஹிணி அவளை காலை வச்சு கீழே தள்ளி விட பாக்குறா. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நடுத்தெருக்கு நின்னுட்ட பாத்தியா? இதுதான் உனக்கு சரியான இடம். என்ன நினைச்ச? என்னோட குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்தின, எவ்வளவு அசிங்கப்படுத்தின, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இப்போ ஒரு பாடம் கத்து கொடுத்தாச்சுல, உனக்கு நல்லா வேணும்டி. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்தா ஒரு ரூபா பிச்சை போடுறா, இதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணத்திலே அடிக்கிறதுக்கு போறா. உடனே அந்த இடத்துக்கு நம்மளோட வேலு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட ரோகிணி மேல கைய வைப்ப அப்படின்னு கேக்குறான். என்னடா சொல்ற, ஓ ரோகிணியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமாடி, நான் அவளை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அப்பதான் இவளுக்கு எல்லா விஷயமுமே ஞாபகம் வருது. அப்ப கனவுல ரோகிணின்னு இவளை தான் சொல்லிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட பிளான் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு புரிஞ்சுக்கிறா. வாவேலு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட வாலு மாதிரி நம்மளோட வேலுவும் அவளோட பின்னாடியே போறான். இந்த நேரத்துல வேலுவை பத்தி சொல்லியே ஆகணும். என்னதான் சித்தார்த் ரோகிணியோட காதல் ரொம்ப அழகா இருந்தாலும் வேலுவும் நம்மளோட ரோகிணிய உண்மையா தான் காதலிப்பாங்கிறது தான் உண்மை. எனக்கு என்னமோ வேலுவோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ரோகிணிய ரொம்ப அதிகமா காதலிப்பான் அந்த விஷயத்துல. அதோட இங்க எல்லாரும் அஞ்சலி பாப்பாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரோஹிணிக்கும் ஆசையா இருக்கும். உடனே குழந்தைய தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உடனே பாட்டி கண்டவங்களுக்கு எல்லாம் நம்ம குழந்தைய கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே போய் அழுதுட்டு இருக்கா. இதை கவனிச்ச சீமா நான் போய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ரோஹிணி கையில போய் கொடுக்குறா. இந்த பாரு ரோஹிணி, இந்த குடும்பமும் சரி, இந்த அஞ்சலி பாப்பாவும் சரி, இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம். ஏன்னா அந்த சசிட்டேந்து இந்த வீடையே நீ தான் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதோட நம்மளோட சித்தார்த்தோட அம்மாக்காரங்க சித்தார்த்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்குற சித்தார்த்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இங்க வேலு வந்துடுறா. வேலு வந்த உடனே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே பயந்துட்டு நிக்கிறாங்க. உடனே வேலு சாரா, அப்படிலாம் யாரும் பயப்பட வேணாம், இது உங்களோட வீடு மாதிரிதான், அதனால எல்லாரும் எப்போதும் போல இருக்கலாம், இன்னைக்கு பட்ட வீடு ஃபங்க்ஷன் இல்லையா, வாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கத்திக்கிட்டு பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேலுக்கு செம்மையா காண்டாயிடுது. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா, இதை பாருங்க, நான் உங்களை ஜாலியா விளையாட சொன்னேனே தவிர இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்த சொல்ல. இந்த மாதிரி கத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் இது ஏன் வீடு, இந்த மாதிரிலாம் சவுண்டு போடுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்குமே ஒரு மாதிரி இருக்கு. இவ எதுக்கடா அப்படிலாம் பேசுறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறான். அப்புறம் உங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். ரோஹிணி இருக்கால, அவளை நான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோட பாட்டியிலேருந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஐயோ, உண்மையை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே பதறா. உடனே கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறா. வேலு, உனக்கு என்ன அவளை திமிரா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி போய் சொல்லுவ? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுடுறா. மனோரஞ்சனையும் இந்த பொறுக்கி பையன் பொய் சொல்றான், வாயை மட்டும் சும்மறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே பாட்டி அழுதுகிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போயிடுறாங்க. ரோகிணி ஒரு மாதிரியா அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. உடனே இவ கையை பிடிச்சி இழுத்து, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா? ரோகிணி, உன்னை காதலிக்கிறேங்கிற உண்மையை சொல்ல நான் போனேன், ஏன் தடுக்கிற? அப்ப நீ என்னை ஏமாத்த போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறா. உடனே அவ சொல்றா, அந்த பாரு வேலு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நானும் உன்னை காதலிக்கிறேன் தான், ஆனா இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட இப்ப சொல்லக்கூடாது, நேரம் வரும்போது தான் நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவனும் அப்பாவி மாதிரி இவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கா. எங்க பாட்டியுமே மனசு சரியில்லாம ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ரோஹிணி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
அதோட இங்க சசிய தான் காட்டுறாங்க. அவ வேற வழியே இல்லாம அவளோட பழைய இடத்துக்கு போறா. அந்த இடத்த பார்க்கவே இவளுக்கு பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லையே. அங்க போனா நெறைய ரவுடி பசங்கலாம் இருக்காங்க. அப்ப வந்து அங்க சந்திரா இருக்கான். அந்த சந்திராவ பார்க்கத்தான் இவ போயிருக்கா. "என்ன பில்லுரா நீ இங்க வந்திருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்க, வேற என்ன பண்றது? இப்ப மறுபடியும் இங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் நீ கிளப்ல பழைய மாரி டான்ஸ் ஆடு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு செமையா கடுப்பாகுது. வேற வழி இல்லாம அதுக்கும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கா, இந்த வேலு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அவன கண்டிப்பா பழி வாங்கணும். இந்த ரோஹிணியும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கா. அத விட இங்க நேகாவ தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, அவளோட ஃப்ரெண்டுக்காரிட்ட கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் சித்தார்த்த ரொம்பவே காதலிக்கிறேன். அவரோட ஒய்ஃப் இருக்கார்ல, அவங்க கூட 2 பேரும் சண்டை போல. ஸோ இந்த சான்ஸ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அவர் பக்கம் நான் வந்து திரும்ப போறேன். அவருகிட்ட வந்து நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா. டக்குன்னு திரும்பி பார்த்தா, அங்க சித்தார்த் வந்து இவள மொறச்சிட்டு நிக்கிறான். உடனே பயந்துடுறா. ஐயையோ! கேட்டாரோ! அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் வந்து, "என்ன வேலை நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? வா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு உள்ளாக்க போயிறான். நல்ல வேளை இவர் எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாரி இவளும் நினைச்சிட்டு இருக்கா. அத விட இங்க வேலுவும், நம்மளோட ரோகிணியும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட வேலு இவகிட்ட ரொம்ப பாசமா, அன்பா, கேரிங்கா பேசிட்டு இருக்கான். "செல்லம் என்ன பண்ற? உனக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு சின்னதா ஏதாவது கிஃப்ட் குடுக்கலாமே! ஒரு கிஸ்ஸு" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கிறா. "அதெல்லாம் முடியாது" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. உடனே இவன் வந்து என்ன பண்றான், அவளோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவகிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்கா. உடனே என்ன பண்றா, அவ எந்திரிச்சு போறா. டக்குனு கைய பிடிச்சு இழுத்து, "என்ன எப்ப கல்யாணம் பண்ணிப்ப?" அப்படின்னு கேட்டுடுறா. உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. "என்ன கல்யாணமா?" அப்படின்னு கேட்கிறா. "ஆமா, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். இப்ப கல்யாணம் தானே. எப்போ வேணா பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொன்னா, உடனே இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. "வேலு, இப்ப வந்து நமக்கு கல்யாணம் வேணாம்" அப்படின்னு சொன்னா, "அதெல்லாம் இல்ல. சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். அது என்னோட கையில தான் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு சொல்லு" அப்படின்னு சொல்றான். உடனே இவன் வந்து முடியாதுன்னு சொல்றா. உடனே இவ கத்துறா. "அப்ப என்னை ஏமாத்த பார்க்குறியா நீ? உனக்காக நான் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா சொல்ற?" அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா. உடனே இவன் வந்து அவன்கிட்ட பொறுமையா சொல்றா, "இந்த பாரு, நான் வந்து பொறுமையா நான் சொல்றேன். நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொன்னா, "முடியவே முடியாது. இந்த விஷயத்துல நான் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன். நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறான். இவ வந்து அதிர்ச்சியாயி நிக்கிறா. அதோட தன்னோட அக்காக்காரிட்ட போயிட்டு இந்த விஷயத்தலாம் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.